மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ்ல காலையிலேயே ஒரு சண்டை கடுமையாக ஓடிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமையா சண்டை போடுவாங்கன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா அன்னைக்கும் நாங்கள் சண்டை போடுவோம்டா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கும் யாருக்குமான மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா வர்சஸ் தினேஷ். இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான். அடிக்கடி மோதுறது எப்போ கூல் சுரேஷ்க்கும் இது நடக்கும். காலையிலேயே விசித்ராமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தினேஷும் கூல் சுரேஷுமே நான் வாயை திறந்தாலே ஏதோ டார்கெட் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தவறதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. ரவீனாவும் ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்ட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்குங்க. சாப்பாடு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை ஒன்றா வந்து முட்டை பிரச்சனை வந்திருக்கு, தக்காளி பிரச்சனை வந்திருக்கு, வெங்காய பிரச்சனை வந்திருக்கு, காஃபி பொடி ஒரு பிரச்சனை கூட வந்திருக்கு. இன்னைக்கு என்னன்னா இந்த சீசனில் சக்கரை பிரச்சனை வந்துருச்சுங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இவங்க வந்து டாஸ்கில் வந்து அதாவது ஷாப்பிங்கில் வந்து சக்கரை எடுக்காதனால கட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதையும் மீறி அங்கே கொஞ்சம் சர்க்கரை இருந்திருக்கு. நம்மளோட விசித்ரா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறை பண்ணிட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்கு தன்னோட ஆட்டிடியூடை காமிச்சு வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல செம்ம ஃபன்னாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, மாயாவுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சர்க்கரையில் இவங்க டீ போட்டு குடிச்சிட்டாங்க. ஸோ அந்த காஃபிக்கான பாலையோ இல்லை எதையுமே கேப்டன்ட்ட கூட எடுக்கல. நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த சர்க்கரை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குள்ளே எறும்பு வந்துருச்சு, அதனால் நான் தூக்கி குப்பையில் கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எறும்பு தானே, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இல்லை அது நோய் வரும், அது சரியில்லை, ஹெல்த் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கேரிங்காக பேசினாங்க. ஸோ நம்ம மணி விடுவாரா, வச்சு செய்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கேப்டனாக அவரோட பொறுப்பை கரெக்டாக செய்கிறாரு. நீங்கள் வந்து பால் எடுத்தீங்களா, பால் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு தானே சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சரி அது கூட ஷேரிங்னு விட்டுருங்களேன், அதுவும் ஓகே. சர்க்கரை வந்து எப்படி தனியாக எடுத்து வச்சிங்களாங்க? நான் சர்க்கரை தனியாலாம் எடுத்து வைக்கல. ஃபஸ்ட்டு ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எடுத்து வைக்கல, அப்புறம் கொஞ்சமாக எடுத்தேன்டா. அந்த கொஞ்சமாக சர்க்கரை எங்கே எடுத்தீங்க? ஏன்னா மாயா கப்பில் இருந்ததில் எறும்பு வந்துட்டு ஹெல்த் இல்லை, அதனால தூக்கி குப்பையில் கொட்டினேன்னு சொன்னீங்க. அப்போ சர்க்கரை வீட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, வேறு எங்கேருந்து சர்க்கரையை எடுத்தீங்க அப்படின்னு. இல்லைடா, கொஞ்சமாக தான்டா எடுத்தேன். அந்த கொஞ்சமாக எங்கேருந்து எடுத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இருந்தது அவங்க வாயால் வரவே இல்லை. ஸோ அங்கேயே மேடம் செம்ம லாக்கு. ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ நீங்கள் கொட்டினது வேறு சர்க்கரை, நீங்கள் வந்து எடுத்தது வேறு சர்க்கரையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது பதில் பேச முடியல. செம்மையாக லாக் ஆகிட்டோன்னு தெரிஞ்சு அதை கெத்த மட்டும் என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நான் கொட்டலன்ற மாதிரி நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. ஸோ மணி வந்து விடுவாரா? ஒரு கேப்டன்னா எல்லா தவறுக்கும் இவங்க தான் வந்து பிடிப்பாங்கன்றது தெரியும். ஸோ குப்பை தொட்டி மனக்கிட்டு நோண்டி பார்த்துட்டாரு, உள்ள ஒரு பொடி சர்க்கரை கூட கிடையாது. அப்போது கொட்டப்பட்ட சர்க்கரைன்னு சொன்னது எங்கே போச்சு? அப்போ விசித்ரா காஃபி குடித்தான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சர்க்கரை எங்கே உள்ளது? வீட்டில் இருக்கிறதே ஒரே ஒரு சர்க்கரை, அந்த 2 ஸ்பூன் சர்க்கரை. இவங்க எக்ஸ்ட்ராவாக நான் எங்கேயோ வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ குப்பை தொட்டிகளை சர்க்கரை தானே, சர்க்கரை இல்லை, எங்கே போச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. ஒரு வேளை எறும்பு தூக்கிட்டு போயிருந்துருக்குமோ, நைட்டாக, இல்லை குப்பை தொட்டியில் இருந்தது தூக்கிட்டு போயிருந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் காக்கா வந்து வடைய சுட்ட கதையாக தான் நம்மளோட விசித்ரா அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. தினேஷும் கேட்டாரு. தினேஷ் வந்து சர்க்கரையை பத்தி கேட்ட உடனே, அப்போ நேத்து வச்சிருந்த உப்புமாவைங்க, அதாவது நேத்து காலையில வச்ச உப்புமாவை இன்னைக்கு காலையில விசித்ரா அவர்கள் சாப்பிட்றாங்களாம். எப்படி ஹெல்த்தின்னு பேசுற நீங்க, நேத்து வச்ச எறும்பு இந்த சர்க்கரையை சாப்பிடக்கூடாது அன்ஹெல்த்தின்னு சொன்ன நீங்க, நேத்து காலைல வச்ச உப்புமாவை இன்னைக்கு சூடு பண்ணி நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருப்பேன்டா, அவர் கொட்டிட்டாருடா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத இப்போ ஒரு பெரிய கேள்வி. எதையாவது மீறி பேசினா உங்களோட ஏஜை கொண்டு வந்துடுறது, இல்லாட்டினா ஏதாவது ஒன்று பேசிடுறது, இந்த மாதிரியான கதைகள் வந்து உருட்டிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் காலையிலேருந்து லைவ்ல நடக்கப்படுற ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் விசித்ராவை சமைக்க சொன்னால் நான் சமைக்கிறேன்னு சொல்லவே இல்லையன்ற மாதிரி செஞ்ச தவிர கூட இவ்வளோ திமிரா பேசுறது அவங்களால தான் முடியும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க.